பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மற்றொரு புதிய வாரத்திலே ஆண்டவரை வழிபட வந்திருக்கிறவங்க அனைவரையும் மூவர் கடவுளின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபத்துடன் இந்த நாளினுடைய வழிபாட்டை துவங்குவோம். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அருளிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்வான இந்த புதிய வாரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பான நாளிலே இணையதளத்தின் வழியாக நாங்கள் உம்மை வழிபடுவதற்கான அருளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும், இந்த வழிபாட்டின் நிறைவிலே நிறைவான அருளை பெற்றுக் கொள்ளவும் நீரே இந்த வழிபாடு முழுவதும் எங்களோடு இருந்து எங்களையும் இந்த வழிபாட்டையும் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா, உம்மேன்மை அற்புதம். பாழிங்கு போல தோன்றுமே உம் கிருபாசனம். நித்யானந்த தயாபரா அல்பா ஓமேகாவே, மாத்துயர் போற்றும் ஆண்டவா, ராஜாதி ராஜாவே. ஞானம் தூய்மை வல்லமை ஆழவீரந்ததே, நீர் தூயர் தூயர் உந்தனை துதித்தல் இன்பமே. அன்பின் சொருவி தேவரீர், நான் பாவியாயினும் என் நெஞ்சை கேட்கிறீர் உம் சொந்தமாகவும். உம்மை போல் தயை மிகுந்த ஓர் தந்தையும் உண்டோ, உம்மை போல் அன்பு நிறைந்த தாய் தானும் ஈடுண்டோ. என் பாவமெல்லாம் மன்னித்தீர், சுத்தாங்கம் நல்கினீர். என் குற்றமெல்லாம் தாங்கினீர், அன்பின் பிரவாகம் நீர். மேலோக நித்திய பாக்கியத்தை நான் பெற்று வாழுவேன். உம் திவ்ய இன்ப முகத்தை கண்ணுற்று பூரிப்பேன். நாம் கடவுளை தொழுவோம். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலில் முதலாவது பக்கத்தில் உள்ள 2ஆம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கும் எட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் இருக்கிறது.
என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். Let us glorify the triune God. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்காற்படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து முதலாவது பொதுவான பாவ அறிக்கையை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the absolution. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை. ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை. ஓசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் விட்டிருந்ததை கண்டான். அவருடைய வஸ்திரங்கள் தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சேட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சேட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சேட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேனே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களின் ஒருவன்
பலிபீடத்தில் இருந்து தன் கையில் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்தது. அதனால் என் வாய் தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றேன். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று அனுப்பும் என்றேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாதாக. The second Bible reading is taken from Revelation chapter 4 verses from 1 to 11. After these things I looked, and behold, a door standing open in heaven. And the first voice which I heard was like a trumpet speaking with me, saying, Come up here, and I will show you things which must take place after this. Immediately I was in the Spirit, and behold, a throne set in heaven, and one sat on the throne. And he who sat there was like a jasper and a sardius stone in appearance, and there was a rainbow around the throne, in appearance like an emerald. Around the throne were 24 thrones, and on the thrones I saw 24 elders sitting, clothed in white robes, and they had crowns of gold on their heads. And from the throne proceeded lightnings, thunderings, and voices. 7 lamps of fire were burning before the throne, which are the 7 spirits of God. Before the throne there was a sea of glass like crystal, and in the midst of the throne and around the throne were 4 living creatures, full of eyes in front and in back. The first living creature was like a lion, the second living creature like a calf, the third living creature had a face like a man, and the fourth living creature was like a flying eagle. The 4 living creatures, each having 6 wings, were full of eyes around and within, and did not rest day or night, saying, Holy, 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 Lord God Almighty, who was and is to come. Whenever the living creatures give glory and honor and thanks to him who sits on the throne, who lives forever and ever. The 24 elders fall down before him who sits on the throne and worship him who lives forever and ever, and cast the ground before the throne, saying, You are worthy, O Lord, to receive glory and honor and power. For you created all things, and by your will they exist and were created. Here is the Bible reading. Praise be to his name. Amen. முறைமுறையாக வாசிக்க கொடுக்கப்பட்ட சங்கீதம் 148. அல்லேலுயா, வானங்களில் உள்ளகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மகாமச்சங்களே சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில சகல நியாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலுயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். The gospel lesson is taken from Gospel according to St. John, chapter 4, verses beginning from 16 to 26. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 வரை. He told her, Go
call your husband and come back. I have no husband, she replied. Jesus said to her, you are right when you say you have no husband. The fact is, you have had 5 husbands, and the man you now have is not your husband. What you have just said is quite true. Sir, the woman said, I can see that you are a prophet. Our fathers worshipped on the mountain, but you Jews claim that the place where we must worship is in Jerusalem. Jesus declared, believe me, woman, the time is coming when you will worship the Father neither on this mountain nor in Jerusalem. You Samaritans worship what you do not know. We worship what we do know, for salvation is from the Jews. Yet a time is coming and has now come when the true worshippers will worship the Father in spirit and truth, for they are the kind of worshippers the Father seeks. God is spirit, and his worshippers must worship in spirit and in truth. The woman said, I know that Messiah is coming. When he comes, he will explain everything to us. Then Jesus declared, I who speak to you am he. Here ends the gospel reading. Praise be to thee, O Christ. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது உமது அடியவர்களாக உம்முடைய திருமறை வசனங்களை நாங்கள் தியானிக்க காத்திருக்கின்ற பொழுது தூய ஆவியானவரின் துணையோடு உம்முடைய வசனங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை கேட்கின்ற நாங்கள் அதற்கு ஏற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கும் நீர் அருள் தாரும். எங்கள் கற்பாரை மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இந்த தியானத்தில் இணைகின்ற இறை மக்கள் அனைவருடைய உள்ளத்தின் எண்ணங்களும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். இந்த சிறப்பான நாளிலே உங்களோடு இணைந்து கடவுளை வழிபடவும் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கடவுள் எனக்கு தந்திருக்கின்ற இந்த சிறப்பான வாய்ப்புக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இப்பொழுதும் இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு வழிபாடு மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுதல். வர்ஷிப் செலிப்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெய்த் என்கின்ற இந்த தலைப்பிலே சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த COVID-19 கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு நிமித்தமாக வழிபாட்டு தலங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்ற வேளையில இந்த கொரோனா வைரஸ் வழிபாட்டை பற்றிய மிக வேறுபட்ட புரிதலை நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில இந்த நாளிலே இன்னும் சிறப்பாக வழிபாட்டை பற்றிய ஆழமான புரிதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறதோ என்று நான் எண்ணுகிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் நற்செய்தி பாடமாக படிக்க கேட்ட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்திற்கு உங்களுடைய திருமறையை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூலினுடைய 4வது அதிகாரத்திலிருந்து இன்னும் வழிபாட்டை பற்றிய மிக ஆழமான கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு கடவுள் நமக்கு அருள் தருவாராக. ஒட்டுமொத்த யோவான் நற்செய்தி நூலிலும் இந்த 4வது அதிகாரம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சமாரிய பெண்ணை சந்தித்து உண்மை வழிபாடு என்றால் என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு போதிப்பதை கற்றுக் கொடுப்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த பகுதியில் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், வழிபாட்டை பற்றிய மிக ஆழமான இந்த கருத்தை இயேசு அந்த பெண்மணிக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த இடம் ஒரு புனிதமான இடம் அல்ல. இது வெறும் சாதாரணமான ஒரு இடம். தண்ணீர் மொழ்வதற்காக அந்த இடத்திற்கு கிணற்றண்டை வந்த அந்த பெண்மணி இடத்துல ஆண்டவர் இயேசு இறை அரசினுடைய மிக ஆழமான சத்தியத்தை போதிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? கடவுள் மிக சாதாரணமான இடங்களிலும் இறை அரசினுடைய ஆழமான தகவல்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவர்.
ஏனென்றால் கடவுளுடைய உண்மை என்பதற்கு இடமோ நேரமோ நபர்களோ ஒரு தடை இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரொருவர் தெளிந்த உள்ளத்தோடு, திறந்த உள்ளத்தோடு கடவுளுடைய சத்தியத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ, அவர்கள் எங்கு இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கடவுள் அவர்களோடு தொடர்பு படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு சில அறிமுகங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு இன்னும் ஆழமான புரிதலை தரும் என்று நான் நம்புகிறேன். முதலாவதாக, இயேசு யாக்கோபு கிணறு அண்டையில ஒரு சமாரிய பெண்ணை சந்திப்பதுதான் இந்த பகுதியிலே இடம்பெற்றிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடிப்படையிலே சமாரியர்கள் என்றால் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த பகுதியை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக அமையும். கிறிஸ்துவுக்கு முன் 721வது ஆண்டு அசீரியர்கள் இஸ்ரவேல் நாட்டினுடைய வடபகுதியை கைப்பற்றின பொழுது அங்கிருந்து பலரை தங்கள் நாட்டிற்கு சிறையிருப்புக்கு கொண்டு சென்றார்கள். ஒரு சிலர் அதே இடத்திலே விட்டு விட்டு செல்லப்பட்டனர். இப்படி இஸ்ரவேல் நாட்டிலே மீந்து இருந்தவர்களுக்கும் இந்த அசீரிய மக்களுக்கும் இடையே திருமண உறவுகள் ஏற்பட்டு அவர்களுடைய சந்ததியாக பிறந்தவர்கள்தான் இந்த சமாரியர்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த சமாரியர்கள் முழுமையாக யூதர்களும் அல்ல, முழுமையாக பிற இனத்தவர்களும் அல்ல என்பதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில 4வது அதிகாரம் 20வது 21வது வசனத்திலே சமாரியாவில் இருக்கின்ற மலை என்று சொல்லப்படுகின்றது. அந்த மலை கெர்சீம் மலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கெர்சீம் மலை, அதிலே இந்த ஆலயம் வருவதற்கான வரலாற்று பின்னணியம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்த்தால், இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பு மீண்டும் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு வந்து பாழடைந்து கிடந்த, விழுந்து போய் கிடந்த அந்த எருசலேம் பட்டணத்தை கட்டி எழுப்பவும் கடவுளுடைய திருக்கோவிலை மீண்டும் கட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது அங்கு ஏற்கனவே இருந்த, நான் முன்பு சொன்ன இந்த சமாரியர்கள் இந்த தூய்மையான பணியிலே இணைத்து விடப்படக்கூடாது என்று சொல்லி யூதர்கள் சமாரியர்களை இந்த பணியிலே ஈடுபடாமல் ஒதுக்கி வைத்தனர். அப்பொழுது தாங்களும் கடவுளை வழிபடுவதற்கான ஒரு தளத்தை நாமே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சமாரியாவில் இருக்கின்ற கெர்சீம் மலையிலே அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பிக் கொண்டார்கள். மோசேயின் வழியாக தரப்பட்ட 5 ஆகமங்களை மாத்திரமே இவர்கள் தங்கள் புனித நூலாகவும் வைத்து கடவுளை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். எனவே இஸ்ரேலர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையிலே பலவிதமான முரண்பாடுகள் இருந்தன. அதில் மிக முக்கியமான ஒரு முரண்பாடு, எங்கு கடவுளை வழிபடுவது? எருசலேமில் வழிபடுவதா, கெர்சீம் மலையிலே வழிபடுவதா, எது கடவுளுக்கு உகந்த வழிபாடு செய்வதற்கான இடம் என்பதை அவர்கள் இருவருக்கிடையிலே மிகப்பெரிய ஒரு இழுபறியாக இருந்ததை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த COVID-19 காலகட்டங்களிலே எப்பொழுது வழிபாடு, when is the worship என்பது நம் அனைவருடைய கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையில் இருந்த மிகப்பெரிய கேள்வி, where is the proper place of worship? எங்கு வழிபடுவது உண்மையான வழிபாடு என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருந்தது. இதே கேள்வியை தான் இந்த சமாரிய பெண்ணும் ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்பதை இந்த பகுதியிலே நாம் கண்டு உணர்ந்து கொள்ள முடிகிறது. இயேசுவும் அந்த கேள்வி அப்படியே மறந்து விடாமல், மாறாக உண்மை வழிபாடு என்பது எங்கு வழிபடுகிறோம் என்பதை வைத்தது அல்ல, மாறாக அது தனிப்பட்ட நபர்களை சார்ந்தது, உள்ளத்தை சார்ந்தது என்பதை ஆண்டவர் இயேசு அந்த பெண்மணிக்கு இந்த பகுதியிலே கற்றுக் கொடுக்கின்றார். சரி, வழிபாடு, வர்ஷிப் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய சொல் விளக்கங்களையும் கற்றுக்கொள்வதற்கு நாம் கண்டிப்பாக முற்பட வேண்டும். நம்முடைய திருமறையில கிட்டத்தட்ட 87 வார்த்தைகள் எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் இணைந்து கடவுளை போற்றுவதற்காக, வழிபடுவதற்காக பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒட்டுமொத்த திருமறையிலும் கிட்டத்தட்ட 600 இடங்களிலே வழிபாடை சார்ந்த குறிப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது.
இப்பொழுது நாம் பாடமாக படிக்க கேட்ட இந்த யோவான் எழுதின நற்செய்தியின் 4வது அதிகாரத்தில் கூட கிட்டத்தட்ட 8 முறை வழிபாடு என்கின்ற அந்த சொல் இடம்பெறுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த வழிபாடு வர்ஷிப் என்கின்ற வார்த்தையை கிரேக்கத்திலே புரோஸ்குனேயோ என்று அழைக்கிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், தன்னை விட உயர்வான இடத்தில் இருக்கின்றவர் மேல் வைத்திருக்கின்ற மதிப்பின் நிமித்தமாக, அச்சத்தின் நிமித்தமாக, பயபக்தியின் நிமித்தமாக அவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி குனிந்து இன்னும் நெடுஞ்சான் கிளையாக விழுந்து அவருக்கு உண்டான மதிப்பை தருவதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருள். ஆங்கிலத்தில் நான் ஒருமுறை இதை சொல்லுகின்றேன். A person would bow or prostrate to the ground to his superior with a sense of honor, awe and reverence என்று சொல்லப்படுகிறது. இந்த worship என்கின்ற ஆங்கில வார்த்தை ஆங்கிலோ சாக்சன் வேர்ட் ஆகிய வேர்த் ஸ்கைப் என்கின்ற வார்த்தையிலிருந்து உருவானதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், giving someone their worth, ஒருவருக்கு உரிய மதிப்பை தருவதுதான் வழிபாடு என்பது இந்த வார்த்தையினுடைய பொருள். எனவே worship is basically something to give. வழிபாடு என்பது அடிப்படையிலே கொடுப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் வழிபாட்டிற்கு வருவதற்கான காரணம் என்ன? கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், கடவுளிடத்திலிருந்து சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வழிபாட்டுக்கு வருகிறோம். ஆனால் உண்மை வழிபாடு என்பது பெற்றுக்கொள்வதல்ல, மாறாக கொடுப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு உண்டான மகிமையை, கடவுளுக்கு உண்டான அவருக்கு தர வேண்டிய மதிப்பை தருகின்ற நேரம்தான் வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மற்றொரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன? வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது வழிபாட்டிலே பிரசங்கம் செய்த பிரசங்கியாரையோ, இல்லை என்றால் பாடுகிறவர்களையோ, இல்லை என்றால் அந்த வழிபாட்டிலே முன்னின்று நடத்துகிறவர்களையோ, இல்லை என்றால் நம்முடைய வழிபாட்டினுடைய பாரம்பரியங்களை பெருமை பேசுகின்ற இடமல்ல வழிபாடு. கடவுளுக்கு உண்டான மகிமையை செலுத்துவது என்பதுதான் வழிபாட்டினுடைய ஆழமான புரிதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வழிபாடு என்பதை மிக எளிமையாக நாம் விளக்க வேண்டும் என்று சொன்னால், அது விளக்கப்படுகின்ற ஒன்றல்ல, அது உணர்வு சார்ந்த ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Because worship is something that could be better experienced than to be defined. எனவே அடிப்படையிலே வழிபாடு என்பது இடத்தை சார்ந்ததல்ல, அது தனிப்பட்ட நபர்களுடைய உள்ளத்தை சார்ந்தது என்கின்ற இந்த அடிப்படை புரிதலோடு நம்முடைய வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த யோவான் எழுதின நற்செய்தியினுடைய 4வது அதிகாரத்தை மையமாக வைத்து சிந்திப்பதற்கு நாம் இப்பொழுது முற்படுவோம். முதலாவதாக நம்முடைய வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 கருத்துக்களை இந்த அருளுரையிலே நாம் சிந்திக்க முற்படுவோம். கடவுள் நமக்கு அதை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வாராக. முதல் தலைப்பாக நான் சொல்ல விரும்புவது, நம்முடைய வழிபாடுகள் உள் உணர்வின் வழிபாடாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். God expects that our worship should be a worship of confrontation. யோவான் 4வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்து இதை கவனிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதுல 4வது வசனம் என்ன சொல்லுகின்றது? கலிலேயாவுக்கு இயேசு சமாரியா வழியாக செல்ல வேண்டி இருந்தது. John 4:4 says Jesus had to go through Samaria. பொதுவாக எந்த ஒரு யூதனும் சமாரியர்கள் மேல் இருந்த மிகப்பெரிய வெறுப்பு நிமித்தமாக கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கோ, இல்லை என்றால் யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு செல்ல விரும்புகின்ற பொழுது இடையில் இருக்கின்ற சமாரியா வழியாக செல்வதற்கு கண்டிப்பாக விருப்பப்பட மாட்டார். ஏனென்றால் சமாரியர்கள் மேலிருந்து அவர்களுடைய அந்த வெறுப்புணர்வு, பகை அத்தனை ஆழமாக இருந்ததினாலே தொலைவாக இருந்தாலும் சுற்றி செல்லுகின்ற வழக்கம் உள்ளவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கோ சமாரியர்களை பற்றி எந்த விதமான தவறான எண்ணத்திற்கும் அவர் தன்னை உட்படுத்தாமல், தனி ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, அந்த மனிதன் மீட்பு பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இயேசு சமாரியா வழியாக சென்றார் என்று
இந்த திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை உள் உணர்வை ஏற்படுத்துகின்ற பொழுது கடவுளை நாம் மிகப்பெரிய கடுமையானவராக நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த பகுதி உருக்கமுள்ள கிறிஸ்து நம்மை கண்டித்து உணர்த்துகிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. This passage portrays that the confronting Christ is also a concerned Christ என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? ஆண்டவர் இயேசுவே எந்த விதமான தவறான முன் சிந்தனைகளையும் எந்த மனிதர்களை பற்றி வைத்துக் கொள்ளாமல் இறை அரசுக்குள்ளாக அவர்களை கொண்டு வருவதற்காக அதற்கிடையில் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தகர்த்து முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது நாமும் எந்த விதமான முன் சிந்தனைகளும் இல்லாமல் மக்களை கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று இதன் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த பகுதியை சற்று ஆழமாக பொறுமையாக நிதானித்து படிப்போம் என்று சொன்னால் பல ஆழமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு உதவியாக அமைகின்றது. இதிலே ஆண்டவர் இயேசு அந்த பெண்மணி தன்னிடத்திற்கு வருகின்ற வரையிலும் காத்திருந்தார் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. Jesus seems to be waiting for that woman to come and meet him. வழிபாட்டிலும் கூட அதுதான் எப்பொழுதும் நடைபெறுகிறது. நாம் கடவுளை வழிபடுவதற்காக ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பதாக கடவுள் நம்மை சந்திப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் என்பதை என்றாகிலும் நாம் உணர்ந்திருக்கிறோமா? அப்படி நாம் உணர்வோம் என்று சொன்னால் ஒருபொழுதும் ஆலயத்திற்கு நாம் தாமதமாக வரவே மாட்டோம். நம்மை விட மேலானவர்களை பார்க்க செல்லுகின்ற பொழுது அவர்கள் வர சொன்ன நேரத்திற்கும் முன்பாக சென்று அங்கு அமர்ந்திருப்பதற்கு முயற்சி செய்கின்ற நாம் எத்தனை முறை வழிபாட்டிற்கு நேரத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கிறோம்? ஏனென்றால் நாம் வழிபடுகின்ற கடவுள் நமக்கு முன்பதாகவே அங்கு காத்திருக்கிறார் என்கின்ற புரிதலை நாம் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே இயேசுவுக்கு அடுத்ததாக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த சமாரிய பெண் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 4வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அந்த பெண்மணி யாக்கோபின் கிணற்றண்டையிலே தண்ணீர் மொள்வதற்கு வந்த பொழுது அப்பொழுது ஏறக்குறைய நண்பகலாக இருந்தது. John 4:6 says it was about noon. இன்னொரு மொழிபெயர்ப்பில் it was about 6th hour என்று போடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பெண்மணி தண்ணீர் மொள்வதற்கு வந்த பொழுது கிட்டத்தட்ட கடுமையான வெயில் வேளையில அவர்கள் அங்கு வருகின்றார்கள். பொதுவாக பெண்கள் தண்ணீர் கொண்டு வருவதற்கு செல்லுகின்ற பொழுது ஒன்று காலையிலே செல்லுவார்கள், இல்லை என்றால் மாலையிலே செல்லுவார்கள். நண்பகலிலே ஒருவரும் தண்ணீர் எடுப்பதற்காக ஒரு இடத்திற்கு செல்வது என்பது வழக்கத்திற்கு மாறான செயல். இது எதை நமக்கு உணர்த்துகின்றது? அந்த பெண்மணி யாரும் தன்னை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னையே தனிமைப்படுத்தி கொண்ட ஒரு சூழலிலே அங்கு அவர்கள் வந்திருக்க நேரிடும். பொதுவாக பெண்கள் இப்படிப்பட்ட தண்ணீர் எடுப்பதற்கு செல்லுகின்ற பொழுது கூட்டமாக செல்வார்கள், பேசிக்கொண்டே செல்வார்கள். ஆனால் இந்த பெண்மணி அந்த கூட்டத்திலே இணைவதற்கு தயக்கம் தெரிவித்ததற்கான காரணம் என்ன? ஒருவேளை கூட்டமாக சென்றால் அவர்கள் என் வாழ்வை பற்றி குறை பேசுவார்களே, அதற்கு ஏன் நான் ஆளாக வேண்டும் என்பதற்காக தன்னையே நிந்தை பேச்சிற்காக தவிர்த்து கொண்ட பெண்மணியாக இந்த பகுதி அந்த பெண்மணியை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. ஏனென்றால் 4வது அதிகாரத்தின் 16 முதல் 18 வசனங்களிலே என்னென்ன காரணத்திற்காக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை திருமறை இங்கு பதிவு செய்கின்றது. தன்னுடைய சொந்த மக்களினாலேயே அந்த பெண்மணி நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தார். நாமும் கூட பல வேளைகளிலே கடவுளிடத்திலே வருகின்ற வரையிலும் எப்பொழுதும் நாம் பலரால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டுதான் இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்குகின்ற பணியை கிறிஸ்து செய்ததற்காக நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த பகுதியிலும் இயேசு அதைதான் செய்கிறார். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1வது கடிதத்தின் 2வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்? கடவுளையும் மனிதரையும் இணைக்கின்ற இணைப்பாளர் கிறிஸ்துவே. Jesus Christ is the bridge that makes
both God and man meets என்று எழுதுகிறார். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது இயேசுவுக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையிலே இந்த உரையாடல் ஏற்படுகின்ற பொழுது வேறு சிந்தனைகளை திசை திருப்புகின்ற எந்த கவன சிதறல்களையும் இல்லாமல் இயேசு பார்த்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதன் பின்புதான் தன் வாழ்வை பற்றிய காரியங்களை, அந்த பெண்மணியினுடைய வாழ்வை பற்றிய காரியங்களை அவர்களுக்கு உணர்த்துகின்ற பணியை ஆண்டவர் இயேசு இங்கு செய்வதை நாம் பார்க்கிறோம். அநேக வேளைகளில் இதுதான் வழிபாட்டுகளிலும் நடக்க வேண்டிய ஒன்று. வழிபாட்டிலே நாம் வருகின்ற பொழுது நம்முடைய சிந்தனை எங்கெல்லாம் சிதறுகின்றது, எதற்காக ஆலயத்திற்கு வருகிறோம் என்கின்ற சிந்தனை இல்லாமல் பல காரியங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு நாம் வழிபாடுகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்முடைய உள் உணர்வை ஏற்படுத்துவதற்கு, நம்முடைய சிந்தனைகள் கவன சிதறல்கள் இல்லாமல் வழிபாட்டிலே பங்கு பெற வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த பகுதியின் வழியாகவும் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்கின்றது? கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். John 4:24 says, God is spirit and those who worship him must worship in spirit and truth என்று அது சொல்லுகின்றது. இப்படி கடவுள் நம்முடைய உள்ளத்திலே உள் உணர்வை ஏற்படுத்துகின்ற நேரமாக நம்முடைய வழிபாட்டு நேரங்கள் அமைந்திருக்கிறதா என்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். Because God wants our worships to be a worship of confrontation. நம்முடைய வழிபாடுகள் உள் உணர்வை ஏற்படுத்துகின்ற வழிபாடாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். இரண்டாவதாக, our worships should be a worship of conversation. நம்முடைய வழிபாடுகள் உரையாடலின் வழிபாடாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். இந்த பகுதியை தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது, பொதுவாக ஒரு யூத ரபிமார் பொது இடத்தில் நின்று ஒரு பெண்ணோடு பேசுவது என்பது அந்த ரபிக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய களங்கமாக கருதப்பட்டது ஆண்டவர் இயேசுவின் காலகட்டங்களிலே. சமூக ரீதியாக ஒரு ஆண் பொது இடத்திலே பெண்ணோடு பேசுவது என்பது மிகப்பெரிய இழிவான செயலாக கருதப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ இந்த தனிப்பட்ட பெண்மணி கடவுளுடைய அரசுக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக சமூகத்தில் தன்னை பற்றி எது சொன்னாலும் அதை தான் பொருட்படுத்துவது இல்லை என்பதனாலே அவர் இந்த பெண்மணியோடு கூட அந்த பொது இடத்திலே நின்று பேசுவதை நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரத்தின் 13 முதல் 15 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுவும் அந்த பெண்மணியும் முதலாவது தண்ணீரை பற்றி உரையாடுகின்றார்கள். They were talking about the water. ஏன் ஆண்டவர் இயேசுவை மிகப்பெரிய போதகர் என்று நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால், மிக சாதாரணமான காரியங்களை கொண்டு ஆழமான இறை சத்தியங்களை போதிப்பதிலே ஆண்டவர் இயேசு வல்லவராக இருந்தார். அதனால்தான் அவர் சிறந்த போதகர் என்று நாம் அழைக்கிறோம். 4வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். John 4:13 says, Jesus said to her, everyone who drinks of this water will be thirsty again. இதிலே குடிக்கும், ட்ரிங்க்ஸ் என்கின்ற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே நிகழ்காலத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. This word is recorded in present tense. It implies the ongoing and continual action. தொடர் செயல்பாடாக இந்த வார்த்தை இங்கு இடம்பெறுகிறது. ஆனால் 14வது வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவர்களுள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். John 4:14 says, but those who drink of the water that I will give them will never be thirsty. The water that I will give will become in them a spring of water gushing up to eternal life. இதிலே
இந்த வசனத்திலே குடிக்கும் ட்ரிங்க் என்கின்ற இந்த வார்த்தை ஆங்கிலத்திலே ஏரோவெஸ்ட் டென்ஸிலே இடம்பெற்றிருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதை உணர்த்துகின்றது? ஒரு முறை நடந்து எதிர்காலத்திலேயும் விளைவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு இலக்கணத்திலே இந்த வார்த்தை இங்கு இடம்பெறுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த பெண்மணிக்கு என்ன சொல்ல வருகிறார்? இந்த யாக்கோப்பின் கிணற்றிலிருந்து நீ எத்தனை முறை தண்ணீர் குடித்தாலும் தொடர்ந்து உனக்கு தாகம் ஏற்படும். ஆனால் நான் தருகின்ற தண்ணீரை நீ ஒரு முறை குடித்தால் உன் வாழ்நாள் முழுவதும், ஏன் நித்தியத்திலும் உனக்கு தாகம் ஏற்படாது என்பதை இங்கு அவர் உணர்த்துகின்றார். ஆண்டவர் இயேசுவை அந்த பெண்மணி சந்தித்த நேரம் முதற்கொண்டு தன் வாழ்க்கையின் தேவையையும் தன் உள்ளத்தின் தேவைகள் அனைத்தும் திருப்தி அடைகின்ற ஒரு அனுபவத்தை அந்த பெண்மணி பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 20 முதல் 24 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது, Jesus and that woman were conversing about worship. வழிபாடு பற்றி இயேசுவும் அந்த பெண்மணியும் உரையாடுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஏற்கனவே நான் அறிமுகத்திலே சொன்னது பொழுது, சமாரியர்கள் எங்கு வழிபாடு செய்வது என்பதை பற்றி மிக ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அதே கேள்வியைதான் இங்கே இயேசுவிடத்தில் அந்த பெண்மணி கேட்கிறார்கள். ஆனால் பெண்மணி கேட்ட அந்த கேள்விக்கு இயேசு வழிபாடை பற்றிய மிக ஆழமான விளக்கத்தை தருவதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து இயேசு சொல்லுவது என்ன? வழிபாடு என்பது சடங்குகளை சார்ந்தது அல்ல. Worship is nothing to do with external rituals. It is something to do with the Lord through the indwelling Spirit. உள்ளத்தில் இருக்கின்ற தூய ஆவியானவரின் துணையோடு கடவுளை வழிபடுகின்ற அனுபவம் அது என்பதை இயேசு அவர்களுக்கு அங்கு உணர்த்துகின்றார். இன்றும் கிறிஸ்தவ வட்டாரத்திலே பல இடங்களிலே worship, praise and worship என்கின்ற வார்த்தையை தொடர்ந்து நாம் பயன்படுத்துகிறோம். பல இடங்களிலே அதனுடைய உண்மை ஆழ்தன்மையை, ஆழ் உணர்வை புரிந்து கொள்ளாமல் அவைகள் பயன்பாட்டிலே இருக்கிறது என்பதையும் பல நேரங்களிலே நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வழிபாடு என்பது ஏதோ பாடுவதல்ல, ஆடுவதல்ல, மாறாக அது உள்ளத்தோடு தொடர்புடைய ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளை மகிமைப்படுத்துகின்ற அனுபவம் அது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்மணி ஆண்டவர் இயேசு போதிக்க போதிக்க அதை கேட்கின்ற கவனமுள்ள காது உள்ளவராகவும் இருதயம் உள்ளவராகவும் இருந்ததினால்தான் வழிபாட்டை பற்றி மிக ஆழமான புரிதலை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. This conversation changed our idea about worship and her own life. தன் வாழ்வை பற்றியும் வழிபாட்டை பற்றியும் ஒட்டுமொத்த புரிதலையும் மாற்றிக்கொள்வதற்கு இந்த உரையாடல் அந்த பெண்மணிக்கு உதவியாக அமைந்தது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய வழிபாடுகளிலும் நடக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். எப்பொழுதெல்லாம் வழிபாட்டுக்கு நாம் வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் நம்மோடும் நாம் கடவுளோடும் உரையாடுகின்ற வேளையாக அவைகள் இருக்க வேண்டும் என்பதை என்றாலும் உணர்ந்திருக்கிறோமா? இப்பொழுதும் வழிபாட்டுக்கு வரும்பொழுது ஒரு சிலருக்கு இருக்கின்ற எண்ணம் என்ன? நாம் கடவுளை வழிபடுவது என்கின்றது ஒருபுறம் இருந்தாலும், கடவுள் நம்மோடு கூட பேசுவதற்கான செவி உள்ளவராக, இருதயம் உள்ளவர்களாக, நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக வழிபாட்டிற்கு வர வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் வழிபாடு என்பது உரையாடலின் நேரம். கடவுள் நம்முடைய வழிபாடுகள் உரையாடல்களை ஏற்படுத்துகின்ற நேரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். God expects our worship to be a worship of conversation. மூன்றாவதாக, நிறைவாக, our worship should be a worship of conversion. நம்முடைய வழிபாடு உள்ள மாற்றத்தின் வழிபாடாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். இந்த பகுதியை தொடர்ந்து நம்ம ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது இந்த பெண்மணிக்கு இயேசுவை பற்றிய புரிதல் எப்படியெல்லாம் தொடர்ந்து மாற்றம் பெறுகிறது என்பதை ஒவ்வொரு வசனத்தையும் தொடர்ச்சியாக படிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால்
4வது அதிகாரம், யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே அந்த பெண்மணி இயேசுவை நீர் ஒரு யூதர் என்று அழைக்கிறார். She was calling Jesus a Jew. 11வது வசனத்திலே ஐயா என்று அழைக்கிறார் இயேசுவை. She calls Jesus as Sir in verse 11. 19வது வசனத்திலே நீர் ஒரு இறைவாக்காளர், you are a prophet, says the women in verse 19. கடைசியில் 29வது வசனத்திலே நீர் மேசியா, நீர் கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறார். In verse 29, she reached to the place to recognize Jesus as Christ the Messiah. பாருங்கள், இந்த புரிதலினுடைய பரிமாண வளர்ச்சியை இந்த பகுதி நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. அறியாமையிலிருந்து அங்கீகரிப்புக்கு நேராக அவருடைய உள்ளம் வளர்ச்சி பெறுவதை நாம் பார்க்கிறோம். We see that the progression from antagonism to acceptance that happens in the heart of the Samaritan woman. இதை ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்றார். இயேசு என்றால் யார் என்றே தெரியாமல் அவர்களை சந்திக்கின்ற இந்த பெண்மணி பின்பு இவரே கிறிஸ்து என்று சொல்லி பலருக்கு அறிவிக்கின்ற ஒரு புரிதல் அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்றது. மிக சொற்பமான நேரத்திலே இது ஏற்படுகிறது. What a powerful and miraculous work of grace it was. எவ்வளவு அற்புதமான செயல் இது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் உள்ளத்திலே ஏற்பட்ட பிறகு அவர்கள் வாழ்க்கையின் நடைமுறைகளிலும் செயல்பாடுகளிலும் மாற்றம் ஏற்படுவதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. 4வது அதிகாரம் 28வது வசனத்திலே அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் மக்களிடம் சென்றார். John chapter 4 verse 28 says, Then the woman left her water jar and went back to the people in the city. பாருங்க, யாக்கோபினுடைய கிணத்தண்டையிலே தண்ணீர் மொழ்வதற்காக தான் அந்த பெண்மணி அங்கு வந்தார்கள். ஆனால் ஆண்டவரே மேசியா கிறிஸ்து என்று அறிந்து உணர்ந்த பின்பு இந்த உலகம் சார்ந்த சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் மறந்து கிறிஸ்துவின் சிந்தையாக அவர்கள் மாற்றம் பெற்று இறையரசு பணிக்காக அவர்கள் கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். She wants to tell others about the well of living water she has just experienced. தற்பொழுது அனுபவித்த அந்த வாழ்வு தரும் தண்ணீரை பற்றி பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலே அந்த சமாரிய பெண் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு அன்பானவர்களே, இயேசு 14வது வசனத்திலே சொன்ன அந்த வசனம் அப்படியே அவருடைய வாழ்விலே நிறைவேறுவதை பார்க்கிறோம். நான் தருகின்ற இந்த தண்ணீரை குடிக்கின்றவர்களுக்கு தாகம் என்றுமே ஏற்படாது, அது அவருடைய உள்ளத்திலே பொங்கி எழும் ஊற்றாக மாறும் என்று சொன்னாரே, அந்த பெண்ணுடைய வாழ்விலே அப்பொழுது அன்று அந்த வசனம் அப்படியே நிறைவேறினது. கடவுளுக்கு அன்பானவர்களே, கடவுள் நமக்கு பல அருட்கொடைகளை தருகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய ஆழ் மனதில் இருக்க வேண்டிய சிந்தனை என்னவென்றால், God's gift, though it is personal, it is not private. கடவுள் நமக்கு பல நன்மைகளை ஆசீர்வாதங்களை தருகின்ற பொழுது அது தனிப்பட்டதா இருந்தாலும் அது தனிப்பட்ட நபர்களுக்கானது மாத்திரம் அல்ல என்பதை எப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Because when she experienced the joy, she wants others to experience the same. அந்த மகிழ்ச்சியை தான் அனுபவித்த பொழுது மற்றவர்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த உள்ள மாற்றம் அந்த பெண்மணியுடைய வாழ்விலே எழுந்தது. இதுதான் கிறிஸ்துவால் மீட்கப்படுகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்வே மிக புதியதாக மாறிவிடுகிறது என்பதுதான் மீட்கப்படுகின்றவருடைய வாழ்வின் அனுபவம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதுகின்ற பொழுது, எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார், பழையன கழிந்து போயின, புதியன புகுந்தன அன்றோ. 2 Corinthians chapter 5 verse 17 says, So if anyone is in Christ, there is a new creation. Everything old has passed away. See, everything has become new. இந்த பெண்மணி இயேசுவிடத்திலே அந்த சந்திப்பை பெற்ற பிறகு, அவருடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்ட பிறகு, அவருடைய செயல்பாடுகளிலே மாற்றம் ஏற்பட்ட பிறகு என்ன செய்கிறார் பாருங்க. 39வது வசனத்திலே, யோவான் 4:39,
சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியரில் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். John 4:39 says, many Samaritans from that city believed in Jesus because of the women's testimony. எந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டார்களோ அதே சமூகத்திற்கு ஓடி சென்று இயேசுவினுடைய நற்செய்தியை அந்த பெண்மணி அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் வழிபாடுகளிலே ஈடுபடுகிற நம்முடைய வாழ்விலும் நடைபெற வேண்டியதாக கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒன்றும் கூட. வழிபாடுகளில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது அந்த வழிபாடு நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நேரமாக அவைகள் அமைய வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்முடைய வழிபாடுகளில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. இந்த அனுபவம் நாம் வழிபாடுகளில் பங்கு பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? இந்த வழிபாடுகள் நம்முடைய செயல்பாடுகளில், சிந்தனைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறதற்கு ஏற்றாற்போல் அதில் பங்கு பெறுகின்ற அனுபவம் நமக்கு இருக்கின்றதா? வழிபாட்டை பற்றிய 3 காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். முதலாவது, கடவுள் எதிர்பார்க்கின்ற வழிபாடு உள் உணர்வின் வழிபாடு. இரண்டாவது, அது உரையாடலின் வழிபாடு. மூன்றாவது, அது உள்ள மாற்றத்தின் வழிபாடு. God expects our worship to be a worship of confrontation, a worship of conversation, and a worship of conversion. தனிப்பட்ட இந்த பெண்மணியினுடைய இந்த விசுவாசம் இதன் அடிப்படைகளில் இருந்ததினாலே அந்த ஒட்டுமொத்த பட்டணத்திலும் அவருடைய விசுவாச நிமித்தமாக மிகப்பெரிய கொண்டாட்டம் ஏற்பட்டது. அன்று அந்த கிராமத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் மிகப்பெரிய கொண்டாட்டம் ஏற்பட்டிருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வழிபாடுகளிலே பங்கு பெறுகின்ற பொழுது இப்படிப்பட்ட பொருளுள்ள வழிபாடுகளாக நம்முடைய வழிபாடுகளும் அமைகின்ற பட்சத்திலே நம்முடைய பட்டணமும் நம்முடைய தேசமும் அதை தொடர்ந்து பரலோகமும் களிகூறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உலகத்தில் உள்ள பல தேவாலயங்களை பார்வையிடுவதற்கு விரும்பின ஒரு பார்வையாளர் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய தேவாலயத்திற்குள்ளே சென்றார். தேவாலயத்தினுடைய மிக அழகான அந்த கட்டிடத்தை எல்லாம் பார்த்து அதை மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டு வந்த அவர் திடீரென்று ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி அமருவதற்கான இருக்கைகளை தேடுகிறார். அந்த வழிபாட்டு மனையில, அந்த ஆலயத்துல ஒரு இருக்கைகளும் இல்லை. அப்பொழுது அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு பொறுப்பாக இருக்கிற இடத்திலே அவர் சென்று, ஐயா, இவ்வளவு பெரிய தேவாலயத்துல வழிபடுகின்றவர்கள் வழிபடுவதற்காக இருக்கைகள் ஒன்று கூட அமைக்கப்படவில்லையே, இவ்வளவு பெரிய ஆலயத்திலே வழிபடுகிறவர்கள் எங்கு அமர்ந்து வழிபடுவார்கள் என்று கேட்டபொழுது அந்த வயதானவர் அந்த பார்வையாளரிடத்துல அவள் கண்களை பார்த்து சொன்னது, அமைதியாக பேசுங்கள். இந்த வழிபாட்டு மனைக்கு வருகின்றவர்கள், இந்த தேவாலயத்திற்குள்ளே வந்து வழிபாடு செய்கின்றவர்கள் 2 நிலைகளில் தான் இங்கு இருக்க முடியும். ஒன்று, முழங்காலிலே நின்று ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கின்ற ஒரு நிலை. இரண்டாவது, முழங்காலிலிருந்து எழுந்து நின்று ஆண்டவரே இதோ இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லுகின்ற நின்று கொண்டிருக்கின்ற நிலை. There are only 2 positions a worshipper can be inside this church. One on their knees praying to God, Lord have mercy on me a sinner. And secondly, they will be on their feet saying, Lord here I am, send me. இப்படி முழங்காலிலும் நின்றும் கடவுளை வழிபடுவதற்கு மாத்திரமே தேவையான நேரங்களிலே அமர்வதற்கு எதற்கு இருக்கைகள் என்று கேட்டாராம். If a person only needs to kneel and to stand, what is the need for a chair or a pew என்று கேட்டாராம். அன்பார்ந்தவர்களே, உண்மை வழிபாடு என்பது இப்படிதான் நடைபெறுகின்ற ஒன்று. கடவுளத்திலே நாம் வருகின்ற பொழுது கடவுளத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கவும், பின்பு கடவுள் தருகின்ற ஆற்றலை பெற்று உள்ள மாற்றத்தை, செயல்பாடுகளின் மாற்றத்தை பெற்ற நாம் உலகத்திற்குள் சென்று இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பணியில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் உண்மை வழிபாடுகளிலே கடவுள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு.
அவைகள் நம்முடைய வழிபாடுகளிலும் இருக்க, நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட கடவுள் செயலாற்றும்படியாக கடவுளத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்து நிமித்தம் கூடியிருந்தாலும் அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதெல்லாம் வழிபாட்டுக்கு வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு முன்பதாக நீர் அந்த வழிபாட்டிலே காத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வழிபாடுகள் உள் உணர்வை ஏற்படுத்துகின்ற வழிபாடுகளாக, ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற வழிபாடுகளாக, உம்மோடு உரையாடுகின்ற வழிபாடுகளாக இருக்க வேண்டும் என்பதை நீர் இந்த காலை வேளையில் எங்களோடு கூட உணர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட புரிதலோடு இனி வருகின்ற நாட்களிலே இந்த வழிபாடுகளில் நாங்கள் ஈடுபடவும், அப்படிப்பட்ட பொருள் உள்ள வழிபாடுகளின் வழியாக எங்களுடைய வாழ்வு மாற்றம் பெற்று எங்கள் மாற்றப்பட்ட வாழ்வின் வழியாக இந்த சமூகம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்ற நாட்களை நாங்கள் காணுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். தூய ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வசனத்திற்கு ஏற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு அருள் தாரும். உமக்கு எல்லா துதி கன மகிமை நன்றி செலுத்தி உடைய அன்பின் பாதங்களில் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலில் 17வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இணைந்து ஏறெடுப்போம். Let us affirm our faith through the Apostles' Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உப்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுள் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவா இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த ஆராதனை இணையதளத்தின் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ, to those who are watching this service through online. COVID-19 ஊரடங்கு நீட்டப்பட்டு வருகிறது. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பத்தினரையும் கொரோனா பரவுதலிருந்து பாதுகாத்து காத்து வழி நடத்துவாராக. நமது காங்கிரிகேஷன் ஒரு சில ஆலய காணிக்கைகளை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது நிமித்தம் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தேங்க்ஸ் ஆஃபரிங் ஏவப்படுகிறவர்கள் ஆயர் செயலர் பொருளரையோ கால் பண்ணலாம். உங்கள் அழைப்பிற்கு இணங்கி நாங்கள் செக்ஷனை வீட்டுக்கு அனுப்புகிறோம். அவரிடம் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை கொடுத்து விடலாம். நோட் ஒன்று அவர் எடுத்து வருவார். அதிலும் என்ன என்பதையும் எதற்காக என்பதையும் எவ்வளோ அமௌண்ட் என்பதையும் எழுதி கையெழுத்திட்டு கொடுத்து அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆன்லைன் சர்வீஸுக்கு என்று நமக்கு ஒரு அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் தேவைப்படுகிறது. ஒரு சில வேலைகள் அதன் மூலம் நாம் முக்கியமான ஆலய ஆராதனைகளுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் ரெக்கார்டிங் ப்ரொஜெக்ஷன் பண்ண நமக்கு தேவைப்படுகிறபடியினால் அது ஏவப்படுகிறவர்கள் அதற்காக பங்களிக்கும்படி தயவு செய்து உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பங்களிப்பீர்களானால் ஆயரையோ செயலர் பொருளரையோ அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது ஆலய பயன்பாட்டிற்கென்று நமது ஆலய அங்கத்தினர்களில் ஒரு ஃபேமிலி ஹேண்ட்ஸ் ஃப்ரீ சானிடைசர் ஸ்டாண்ட் மூன்று ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஃப்ரீ சானிடைசர் ஸ்டாண்ட் நம்முடைய ஆலய பயன்பாட்டிற்கென்று ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் COVID-19 அந்த ஊரடங்கில் நாம் ஏழை மக்களுக்கு, கிராம சபை மக்களுக்கும், நமது ஆலயத்தில் பின்புறம் வசிக்கிற மக்களுக்கும் நாம் ப்ரொவிஷன்ஸ் வெஜிடபிள்ஸ் என்று வழங்கினோம். நமது அங்கத்தினர்கள் நிறைய பேர் பங்களித்தீர்கள். அந்த அக்கௌண்ட்டினுடைய வரவை நமது ஆலய அறிவிப்பு பலகையில் நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாட்களையும்
திருமண நாட்களையும் காணுகின்றவர்கள் இன்று 21ஆம் தேதி மிஸ்டர் ஐ அருள் சிங் மேஷா, டாக்டர் ஜான் விக்டர், மிஸ்டர் எஸ் ராஜசேகர், மிஸ்டர் எஸ் என் ஜியோ நெல்சன். 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி ஜெயபிரியா, மிஸ்ஸஸ் ஃபான்சி எபினேசர், ஜே ஜீன் ஆட்ரியான், மிஸ்ஸஸ் அருணா மோனிகா. 23ஆம் தேதி மிஸ்ஸஸ் வின்சி வாய்லட், மிஸ்ஸஸ் ஜே பரிமளா, ஜிபி பெனு ஹாட்ரியல். 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ ஹேமா ஜெயந்தி. 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி ஷைனி. 26ஆம் தேதி மிஸ்டர் எஸ் சஜீஷ், மிஸ்ஸஸ் ஜே ஸ்டெல்லா பிரேமா, மிஸ்ஸஸ் டி அக்னஸ் கிரேஸ் ரம்யா, மிஸ்ஸஸ் ஆர் வீனஸ் இவாஞ்சலன், மிஸ்டர் ஃபெட்ரிக் ஜான்சன், ஏ ஆஷ்னி. 27ஆம் தேதி நிதின் திவாரி, மிஸ்ஸஸ் ரிம்சால் பால் ஜாஷுவா. இந்த வாரம் திருமண நாட்களை காணுகின்றவர்கள் 21ஆம் தேதி இன்று மிஸ்டர் ஜான் லாசரஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பத்மா. 22ஆம் தேதி மிஸ்டர் ஸ்டீஃபன் துரைராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் பால் தங்கம். 23ஆம் தேதி மிஸ்டர் பாண்டியன் அண்ட் மிஸ்ஸஸ் மினி. 24ஆம் தேதி மிஸ்டர் ஆல்பர்ட் இமானுவேல் அண்ட் மிஸ்ஸஸ் நிர்மலா கிளமெண்டின் ஃபாத்திமா, மிஸ்டர் எம்ஜி பிரபாகர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா. 26ஆம் தேதி மிஸ்டர் பெனட் ராய் அண்ட் மிஸ்ஸஸ் க்ளோரி, மிஸ்டர் எஸ் குமார் அண்ட் மிஸ்ஸஸ் கே மல்லிகா. ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினீர். நீரினும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவி. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்வான புதிய வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற எங்களுடைய திருச்சபையின் அன்பர்களுக்காக நாங்கள் உண்மை போற்றுகிறோம். கடந்த ஆண்டு முழுதும் நீர் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டையும் நீர் ஆசீர்வதித்து இதை போன்ற அநேக சிறப்பான ஆண்டுகளை தங்கள் வாழ்வில் அவர்கள் காணவும் தொடர்ந்து உடைய திருப்பெயரை மாற்றுப்படுத்தவும் நீர் அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பின் நிமித்தமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே தொடர்ந்து நம்முடைய தமிழக அரசாங்கத்தின் மற்றும் சென்னை பேராயத்தினுடைய வழிகாட்டுதல் வருகின்ற வரையிலும் இந்த இணையதளத்தின் வழியாகவே இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். நீங்களும் தொடர்ந்து இதில் பங்கு பெற்று ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பின் காலகட்டங்களிலே ஏழை மக்களுக்கான உணவு தேவைகளை சந்திப்பதற்காக 3 கட்டங்களாக நம்முடைய திருச்சபையின் வழியாக செய்யப்பட்ட இந்த நிவாரண பணிகளுக்கென்று உங்களிலே பல பேர் உங்களுடைய சிறப்பான ஒத்துழைப்புகளையும் ஜெபங்களையும் சிறப்பாக காணிக்கைகளையும் திருச்சபைக்கு தந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த காணிக்கை விவரங்களை இப்பொழுது நாம் திரையிலே காணுவோம். ஒருவேளை ஒரு சிலருடைய பெயர் இதில் இடம்பெறாததற்கான காரணம், வங்கியிலே நீங்கள் பணம் செலுத்தின பொழுது உங்களுடைய பெயர் அதில் இடம்பெறாததினாலே ஒரு சிலருடைய பெயர் இதில் இடம்பெறாமல் இருக்கலாம். ஒரு சிலர் தன்னுடைய பெயர்கள் சொல்லப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதின் அடிப்படையிலே சிலருடைய பெயர் இதில் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் தெளிவுகள் வேண்டும் என்றால் நீங்கள் பொருளரை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவனமாக இந்த ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பதினாலும் நம்முடைய திருச்சபையினுடைய அன்றாட தேவைகளும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஒரு சில விசுவாசிகள் தொடர்பு கொண்டு திருச்சபைக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை எப்படி செலுத்துவது என்பது நம்மை அணுகுவதினாலும் இதை பெறுவதற்கான ஒரு சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். ஏற்கனவே அறிவித்ததை போல ஆன்லைனில் இந்த காணிக்கைகளை செலுத்துவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் திரையிலே காணுகின்ற நம்முடைய திருச்சபையினுடைய வங்கி கணக்கிற்கு உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தி அது எதற்கான காணிக்கை என்கின்ற விவரங்களையும்
பொருளரை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஆனால் சில வயதானவர்கள், சிலர் இப்படிப்பட்ட இணையதளத்தின் வழியாக காணிக்கையை செலுத்த இயலாதவர்களுக்கென்று பொறுப்பாளர்களாக இணைந்து மற்றொரு ஏற்பாடையும் நாங்கள் செய்ய முற்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே உங்களிலே காணிக்கைகளை திருச்சபைக்கு தருவதற்கு வைத்திருப்பவர்கள் 1000 செயலரையோ பொருளரையோ தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களிடத்தில் இருக்கின்ற உங்களுடைய சந்தா காணிக்கைகளானாலும், நன்றி காணிக்கைகளானாலும், உண்டியல்களானாலும், பிற காணிக்கைகளானாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஆலய பணியாளர் அவருடைய கரத்திலே ஆலயத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பதிவேட்டோடு உங்களை சந்திப்பார். அந்த பதிவேட்டிலே உங்களுடைய பெயர், விவரங்கள், நீங்கள் தருகின்ற காணிக்கைகளுடைய விவரங்களை எல்லாம் பூர்த்தி செய்து அதை அவரிடத்திலே ஒப்படைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். அந்த காணிக்கைகளை அவர் பொருளிடத்திலே ஒப்படைத்து பின்பு அது வங்கியிலே செலுத்தப்படும். குறிப்பாக உண்டியல் காணிக்கைகளை தருகின்றவர்கள் தயவு செய்து அந்த உண்டியலுடைய துவாரத்தை மூடி அந்த உண்டியலிலே உங்களுடைய பெயரையும் அதிலே பதிவிடும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏற்பாடுகளிலே குறிப்பாக ஆலய பணியாளர் உங்களை வந்து சந்திக்கின்ற பொழுது இந்த கொரோனா காலகட்டங்களிலே அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார். அவனமாக திருச்சபை அன்பர்களும் மிக கவனத்தோடு இந்த காரியங்களை மேற்கொள்வதற்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். வேறு எந்த விவரங்கள் உங்களுக்கு வேண்டியது இருந்தாலும் நீங்கள் 1000 இல்லை என்றால் செயலர் பொருளரையோ தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உங்களுடைய இல்லங்கள் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கின்ற கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்குள்ளாக இருக்கின்ற பட்சத்திலே நேரடியாக வந்து காணிக்கைகளை பெறுகின்ற இந்த முயற்சியை மேற்கொள்ள இயலாது என்பதையும் நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தளர்வுகள் நீக்கப்படுகின்ற வரையிலும் நீங்கள் பொறுத்திருக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த சூழல்கள் எல்லாம் மாற்றப்பட்டு மீண்டும் நாம் கடவுளை நம்முடைய ஆலயத்திலே வந்து வழிபடுவதற்கான சூழலை கடவுள் மிக விரைவாக அமைக்கும்படியாக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கவும், இதற்கிடையிலே இந்த முயற்சிகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை தர வேண்டும் என்று சொல்லியும் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அவனமாக இந்த இணையதள வழிபாடுகள் பல வீடியோஸ், பல காணொளிகளை ஒன்றிணைத்து இந்த ஒவ்வொரு வாரத்தினுடைய வழிபாடுகளையும் நாம் இணையேற்றம் செய்கின்ற இந்த முயற்சி என்பது சற்று சிரமமான செயல் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்காக சாதாரணமாக நாம் பயன்படுத்துகின்ற கம்ப்யூட்டர்ஸில் இதில் வேலை செய்வதனால பல நேரங்களில் சில சிரமங்களை நாம் சந்திக்க நேரிடுகின்றது. எனவே இந்த இணையதள வழிபாடுகளுக்காக மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் நம்முடைய திருச்சபையுடைய சிறப்பு வழிபாடுகளை நேரலையிலே காணுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும், தொடர்ந்து நம்முடைய ஆலய அலுவல் பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஹை கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு நாம் முற்படுகின்றோம் நம்முடைய ஆலயத்திற்காக. எனவே இதற்கு உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் தருவதற்கு விரும்பினால் தயவு செய்து 1000 செயலரையோ பொருளரையோ தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பாக இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்புகள் பல இடங்களிலே தீவிரமாக பரவி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த பணிகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு கடவுள் மிக சிறப்பான பாதுகாப்பை தரும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவனமாக நாமும் அதிக பொறுப்போடு இருந்து இந்த நாட்களிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மோடு தொடர்புடையவர்களையும் பராமரித்து பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் கடவுள் நமக்கு அருள் தருவாராக. தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக, திருப்பணிகளுக்காக, நம் அனைவருக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை ஆண்டவருடைய திருப்பையில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்மையும் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய வழிபாட்டு நூலிலே 18வது பக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியும்.
நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுகிறவர் ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். கடவுளுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையில் நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் வழிநடத்தி வந்த எங்கள் பரமபிதாவு ஆகிய ஆண்டவரே, இந்நாளிலும் ஒரு மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய வழிபாட்டு நூலின் 21வது பக்கத்தில் இருக்கின்ற பொதுவான தோத்திர ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்திலே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த சிறப்பான நாளினுடைய வழிபாட்டிற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம்முடைய பேர் அருளினாலே இந்த இணையதளத்தின் வழியாக உம்மை வழிபடுவதற்கான அருளை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வழிபாட்டை பற்றி ஆழமாக சிந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தீர். நீர் எதிர்பார்க்கின்ற வழிபாடுகளாக எங்களுடைய வழிபாடுகளும் எங்கள் வாழ்வும் மாற்றம் பெறுவதற்கு நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டில் பங்கு பெற்ற உடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். மிக சிறப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பிற்காக மீண்டும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பல இடங்களிலே அதிதீவிரமாக பரவிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழல்கள் மிக விரைவாக மாற்றம் பெறுவதற்கு நீர்தாமே கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இப்படிப்பட்ட நேரங்களிலே மருத்துவ பணிகளில் ஈடுபடுகின்ற எங்களுடைய திருச்சபையின் அன்பர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தந்த அவர்கள் குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பல இடங்களிலே இந்த பணிகளில் ஈடுபடுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை அன்பர்கள், ஆண்டவரே, அரசு அதிகாரிகள், அரசு அமைச்சர்கள் என்று சொல்லி அனைவரையும் நீர் பராமரித்து பாதுகாத்துக் கொள்ளும். பொது பணிகளில் ஈடுபடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த கிருபையை நீர் அவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் மிக விரைவாக நலம் பெற்று இல்லம் திரும்ப உதவி செய்யும். அதிக கடினமான சூழல்களில் இருக்கின்றவர்களுக்கும் கர்த்தர் நீர் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எந்த விதமான உயிர் இழப்புகள் அதிகரிக்காதபடிக்கு அரசாங்கம் எடுக்கிற அனைத்து முயற்சியும் நல்ல விளைவுகளை பெற்றுத் தருவதற்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழலிலே எங்களுடைய ஆலயத்தினுடைய தேவைகளும் பெருகிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த காணிக்கைகளை நாங்கள் பெறுகின்ற முயற்சிகளிலும் கூட அதிக கவனத்தோடு இதை செயல்படுவதற்கான அருளை நீர் தந்தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் ஈடுபடுகிற பிள்ளைகள் அனைவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, இந்த வேளையிலே பலவிதமான தேவைகள், பலவிதமான கவலைகளோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வழிபாட்டில் இணைகின்ற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவரை சந்தித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக விரைவாக இந்த சூழல்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நாங்கள் உடைய ஆலயத்தில் வந்து உண்மை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுவதற்கான அருளையும் நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே உம்முடைய நிறைவான பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடுகின்ற வரையிலும் விலகாத பிரசனமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் எங்கள் அனைவரோடும் இருந்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் நிறைவான ஆசீர்வாதமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். So loved he the world that he gave us his Son, who yielded his life an atonement for sin, and opened the life gate that all may go in. Praise the Lord, let the earth hear his voice. Praise the Lord, let the people rejoice. Oh, come to the Father through Jesus the Son, and give him the glory, great things he hath done. Oh, perfect redemption, the
அனைவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே. ஆமென். அனைவருக்கு தோத்திரம். கடவுள் தொடர்ந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். Praise the Lord.